கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் மீண்டும் அந்த திராட்சை என்பதின் ஒரு பகுதியை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த மாதத்தின் துவக்கம் முதல் ஆண்டுடைய கிருபையினாலே நேற்றைக்கு வரைக்கும் திராட்சையை குறித்ததான பல செய்திகளை ஆண்டுடைய கிருபையினாலே நாம் கேட்டிருக்கிறோம். 3 கொடிகள், திராட்சை கொடி, திராட்சை கொலைகள், பிழிந்த திராட்சை பழம், மெய்யான திராட்சை செடி, திராட்சை காய்கள், திராட்சை ஆலை, திராட்சை தோட்டக்காரர், வற்றலான திராட்சை, திராட்சை ரசத்தின் காடி என்கிற 12 செய்திகளை கேட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு அப்பமும் திராட்சை ரசமும் என்று பார்க்க போகிறோம். அறிந்திராத வித்தியாசமான சில அப்பங்களையும், பலமுறை கேட்டிராத வித்தியாசமான சில ரசங்களையும் இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய வருகை தாமதித்தால், எனக்கு ஆயுசு நாட்களை தேவன் அதிகரித்து கொடுத்தால், நாளைக்கு சனிக்கிழமையா இருந்தாலுமே ஆண்டுடைய கிருபையினாலே சொல்கிறோம். நாளைக்கு இரவுக்கு ஜெபத்துல திராட்சரசத்தின் வெறியை குறித்து நாளைக்கு வேத பாடத்தை எடுக்க இருக்கிறேன். வேதத்துல என்னென்ன வெறி தன்மை இருக்கிறது, யார் யார் வெறி கொண்டார்கள், திராட்சரசத்தினால் உண்டாகிற வெறி என்றால் என்ன என்று சொல்லி அந்த வெறியை குறித்த ஒரு தெளிவான திட்டமான சரியான உபமானங்களோடும் உவமைகளோடும் நாளைக்கு திராட்சரசத்தின் வெறியை குறித்து தேவ செய்தியை வேத பாடத்தை எடுக்க இருக்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. ஊழியக்காரர்கள், போதகர்கள், தேவ மனிதர்கள், வேதத்தை விரும்புகிறவர்கள், வேத பாடத்தில் நாட்டம் உள்ளவர்கள், விசுவாச பிள்ளைகளை சொல்லி நாளைக்கு வெறி என்றால் என்ன என்று போதிக்கப் போகிறார்கள், வாருங்கள் என்று சொல்லி அநேகரை அழைத்து வாருங்கள். உங்களுடைய அந்த ஆத்தும அறுவடையின் பணியை தேவன் வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் கைகூடி வர பண்ணுவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். வாசித்த பின்பு நாம் ஸ்தோத்தரித்து தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 14:18 வாசிக்கிறேன், கவனிங்கள். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகி மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்க உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான ராத்திரி நேரத்தில் சுதந்திரம் அப்பமும் திராட்சரசமும் என்கிறதான உள்ள வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர்தாமே ரகசியங்களை சொல்லித்தாரும், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள தயை செய்யும் என்று சொல்லி கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவே, நீரே ஆளுகையும் மாமிசம் படுவதாக
தேவ சத்தமும் தேவ சித்தமும் உண்டாவதாக. ஆண்டவரே, இப்படி நல்ல வெளிப்பாடுகளை சத்தியங்களை கற்றுக்கொள்வது வெற்றியும் வரவேண்டிய ஜனங்களை ஏராளமும் தாராளமும் சரளமாய் கொண்டு வரும். நீரே ஆளுகை தாழ்த்தி சுயமாமிசம் மறைக்கப்படட்டும். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. இந்த மாதத்தில் தொடர்ந்து திராட்சையின் பல பகுதிகளை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு புதிதாக முதல் விசையாக திராட்சை அல்லாத இன்னொரு பொருளையும் சேர்த்து திராட்சையை பார்க்க போகிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் புதிதாக முதல் விசையாக திராட்சை அல்லாத இன்னொரு பொருளையும் சேர்த்து திராட்சையை குறித்து பார்க்க போகிறோம். அது என்ன பொருள்? இந்த ஆதியாகமம் கர்த்தர் நல்லவர் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அப்பமும் திராட்சரசமும் என்று பார்க்கிறோம். அப்பமும் திராட்சரசமும். இந்த திராட்சரசத்தோடு கூடிய சம்பந்தப்பட்ட இன்னொரு பொருள் என்னன்னா அது அப்பம். நீங்க ஆதியாகமம் முதல் கடைசி வரைக்கும் வேதத்தில் எங்கு படித்தாலும் இந்த திராட்சரசமும் அப்பமும் பல இடத்துல பற்பல இடத்துல ஒன்றாகவே விவரிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றாகவே இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றாகவே அதை குறித்து விளக்கங்களும் சத்தியங்களும் ஓமைகளும் தரப்பட்டிருக்கு. அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவ்வளவு சீக்கிரத்திலே தனித்தனியாய் பிரித்து விட முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாகும். ஆனால் இங்கு அப்பமும் திராட்சரசமும் என்று இருக்கிறதே, இந்த அப்பம் என்றால் என்ன அர்த்தம்? திராட்சரசம் என்றால் என்ன அர்த்தம்? அப்பம் என்று சொன்னாலே பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிந்தது 2 அப்பம். ஒன்று, இயேசு நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். அந்த அப்பம் தான் எல்லாருக்கும் தெரியும். 2வது எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு அப்பம் என்னன்னாக்கா, அவ 5000 பேருக்கும் 4000 பேருக்கும் அப்பம் கொடுத்தான். இந்த அப்பம் தான் தெரியும். ஆனால் இந்த அப்பங்கள் அல்லாமல் கர்த்தர் நல்லவே இந்த அப்பத்துக்கு மற்ற சில தெய்வீகமான பெயர்களும் தெய்வீகமான சம்பவங்களும் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், வழக்கத்தின்படி சொல்லப்படுகிற அப்பத்தை தவிர இந்த அப்பத்துக்கு சில தெய்வீகமான பெயர்களும் இருக்கிறது, சில தெய்வீகமான சம்பவங்களும் இருக்கு. அதே போல திராட்சரசம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரிந்தது கானாவூர் கல்யாணத்தின் திராட்சரசம். அப்புறம் இயேசு கிறிஸ்து பந்தி பரிமாறும் போது திருவிருந்தில் கொடுத்த திராட்சரசம். இதைத்தான் பெரும்பாலும் நாம் பேசுகிறோம், சொல்லுகிறோம். ஆனால் இந்த வழக்கத்தின்படியான திராட்சரசம் அல்லாத சில வித்தியாசமான கர்த்தர் அல்லவே பரிசுத்தமான திராட்சரசத்தை குறித்தும் வேதத்தில். திராட்சரசத்துல மதுபான திராட்சரசம் உண்டு, குடி வெறி திராட்சரசம் உண்டு, லாகிரி திராட்சரசம் உண்டு, சோதரம் ருசியுள்ள திராட்சரசம் உண்டு, ருசி இல்லாத திராட்சரசம் உண்டு. இப்படி பல திராட்சரசம் இருக்கு. ஆனா இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பரிசுத்தமான திராட்சரசம் என்று சில திராட்சரசம் இருக்கு. இந்த பரிசுத்தமான திராட்சரசத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று தெரியல. இன்றைக்கு இந்த அப்பத்தை பார்த்துவிட்டு 2வது சமயம் சந்தர்ப்பம் கர்த்தர் காரியத்தை வாய்க்கற்றினால் இந்த பரிசுத்தமான திராட்சரசத்தை குறித்தும் சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இதுவரைக்கும் நான் சொன்னது இந்த செய்தியை குறித்த தலைப்பு மாத்திரம்தான் உங்களுக்கு விளங்க காட்டியிருக்கிறேன்.
இனிமேல் தான் அப்பத்தை குறித்தும் திராட்சரசத்தை குறித்தும் தேவ செய்தியை கேட்க போகிறோம். இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல முதலாவது அப்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது, 2வது திராட்சரசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வேதத்தின் ஒழுங்கின்படி பார்க்கணும், முதலாவது அப்பத்தை குறித்து பார்ப்பதுதான் வேதத்தின் ஒழுங்கு. அப்போ இந்த அப்பம் என்பது என்ன? இந்த அப்பம் என்பது எதை காண்பிக்கிறது? இந்த அப்பத்துக்கு ஒரு வித்தியாசமான பரிசுத்தமான பெயர் இருக்கு. என்ன பெயர்? இப்ப வாசித்த அதே வசனம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. அது உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தால், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த இந்த அப்பத்தில் முதல் அப்பம் என்ன அப்பம் என்று சொன்னால் உன்னதமான தேவனுடைய என்று பார்க்கிறோம். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த உன்னதமான ஸ்தோத்திரம் தேவனுடைய என்று சொன்னால் அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த உன்னதமான என்று சொன்னாலே அது வானம் சம்பந்தப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ சோதரம் அந்த கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அந்த உன்னதமான தேவனுடைய என்று சொன்னால் அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16:17. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டார். இப்ப முதலாவது ஒரு அப்பத்தை பார்க்கிறோம். இந்த முதல் அப்பத்துக்கு பெயர் உன்னதமான தேவனுடைய ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவே ஆசாரியன் என்கிற அப்பம். அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்கிற அப்பம் என்றால் அது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் சொல்கிறோம் அந்த 16:17 சொல்லுகிறது, அவர்கள் ரட்சிப்பின் வழியை போதிக்கிறவர், ரட்சிப்பின் வழியை கற்றுக் கொடுக்கிறவர். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா, உங்களையும் என்னையும் கூட தேவன் இந்த பூமியிலே ஒரு அப்பமாகத்தான் வைத்திருக்கிறார். பசித்தவர்கள் புசிப்பதற்காக, பசியோடு இருக்கிறவர்களுக்கு நம்மை போஜனமாய் தருவதற்காக, ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ அப்பமாய் ஜீவிப்பதற்காக, வானத்திலிருந்து வந்த இயேசு என்கிற அப்பத்தை போல பூமியிலிருந்து வானத்துக்கு பறந்து போகிற அப்பமாக, இத்தனை விதத்தில் நம்மையும் தேவன் அப்பமாகத்தான் வைத்திருக்கிறார். அப்போ இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்கள்? ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறார்கள். அன்றைக்கிருந்த ஊழியக்காரர்கள் செய்த ஊழியங்கள் ரட்சிப்பை சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியங்கள் சொல்லிக் கொடுப்பதோ, ஏன் சபைக்கு வா, ஏன் ஊழியத்துக்கு வா, ஏன் கூப்பிடத்துக்கு வா, என்னைய தாங்கு, எனக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி தங்களுடைய வழியை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனா உன்னதமான தேவனுடைய ஆசாரியர்கள் எதை சொல்லிக் கொடுத்தார்கள்? ரட்சிப்பின் வழியை கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் அன்றைக்கிருந்தே ஊழியக்காரர்களுக்கும், உன்னதமான ஊழியக்காரர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற பட்டம் படித்த ஊழியக்காரர்களுக்குள்ள வித்தியாசம். அப்ப இங்க சத்தியத்தை கேட்கிற விசுவாச பிள்ளைகளாகி நீங்க என்ன செய்யணும்? ரட்சிப்பின் வழியை கற்றுக் கொடுக்கிற உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாரோ அவர்களோடு உங்க அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வழியை சொல்லிக் கொடுக்கிற அந்த தேவனுடைய ஊழியங்கள் எதுவோ அந்த ஊழியங்களோடு உங்களை அன்பின் கயிற்றினாலே கட்டிக்கொள்ள வேண்டும். கோபுரங்களை கட்டுவது,
மணி மாடங்களை கட்டுவது, மண்டபங்களை கட்டுவது, முகாசுத்திரம் அரங்கங்களை கட்டுவது, எல்லைகளை விரிவாக்குவது, சுத்திரம் மணிக்கோபுரங்களை கட்டுவது, இது என்னென்னமோ நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல நிறைய பிளான் பண்ணி பண்றாங்க. ஆனா அது எல்லா காரியத்துக்கு சோத்திரம் அவர்கள் வழிகாட்டுவதை விட ரட்சிப்பின் வழியை சொல்லிக் கொடுக்கிற உன்னதமான தேவனுடைய அந்த ஆசாரியர்கள் தான் இன்றைக்கு தேவை. இந்த ரட்சிப்பின் வழியை சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கு வேதம் கொடுக்கிற பேரை பாருங்க, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஆசாரியர்கள். எவ்வளவு நல்ல அழகான அருமையான ஒரு ஆசீர்வாதமான பேர் இருக்கு பாருங்க. அப்போ அப்பமும் ரசமும், அதுல முதலாவது அப்பத்தை பார்க்கும். அந்த அப்பத்தில் முதல் அப்பம் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்கிற அப்பம். இங்க சொல்லப்படுகிற ஆசாரியன் யார் என்று சொன்னால், ஆபிரகாமின் காலத்தில் வாழ்ந்த நமக்கு முன்னோடியா இருந்த மெல்கிசேதேக்கு என்கிறதான ஒரு அப்பம். இந்த மெல்கிசேதேக்கை தான் இங்க அப்பம் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆபிரகாமுக்கு ஒரு அப்பமா இருந்தார். அன்றைக்கு இருந்த சோத்திர தெய்வ மனிதர்களுக்கு ஒரு அப்பமா இருந்தார். சோத்திர எல்லாவற்றுக்கும் மற்றோட பசியை தீர்க்கிறவராய் இருந்தார். இதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் வழியை காண்பிக்கிறவர்கள். எனக்கன்பானவர்களே, உங்களுடைய வழி நம்முடைய வழி, உங்களுடைய ஜீவியம் நம்முடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான வழியை சொல்லித்தரும். இங்க வாங்க, நான் கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்கு சொல்றேன். என்னிட்ட வாங்க, நான் உங்களுக்காக கை வச்சு தொட்டு பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இங்க வாங்க, உங்களுக்கு ஏதாவது மனசுல இருக்கிறத கொட்டணும், மனம் திறந்து பேசணும்னா என்கிட்ட வாங்க, சொல்லுங்க, நான் அதை கேட்கிறேன். உங்களுக்காக ஆண்டோட்ட பரிந்து பேசுறேன்னு சொல்லி மற்றவர்களுக்காக பரிதபித்து அவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் விடுதலின் வழியை சொல்லிக் கொடுத்தா அதுதான் இங்கு வெளியேற பெற்ற முதல் அப்பம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, இன்னொரு அப்பத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஒரு வித்தியாசமான, அதே சமயத்தில் பரிசுத்தமான ஒரு அப்பம். என்ன அப்பம்? அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 22:13. அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாய் எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன? அல்லேலூயா. இங்கு 2வது ஒரு அப்பத்தை பார்க்கிறோம். இந்த அப்பம் எங்க இருக்குன்னாக்கா, அந்த 1 சாமுவேல் 22:13 சொல்லுகிறது, அது தேவ சந்நிதியில் இருக்கிறதான ஒரு அப்பம். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சோதரோம் நம்முடைய ஜீவியமானது இந்த அப்பத்தை போல காணப்பட வேண்டுமே. தேவ சந்நிதியில் இருக்கிறதான ஒரு அப்பமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டுமே. சோத்திரம். அதைத்தானே தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார், அதைத்தானே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இங்க 2வது அப்பம் தேவ சந்நிதியின் அப்பம். இந்த தேவ சந்நிதி என்றால் என்ன? தேவ சந்நிதி என்பது எதை குறிக்கிறது? அதை குறித்த ஒரு உண்மையான விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 10:31. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. அல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், கவனிங்க.
இரண்டாவது அப்பத்துக்கு பெயர் தேவ சந்நிதியின் அப்பம். இந்த தேவ சந்நிதி என்றால் என்னங்க? இதை கேட்ட பொதுவான விளக்கம் சொல்லுவாங்க, தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதுதான் தேவ சந்நிதி. கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதா தேவ சந்நிதி. இன்னும் சில சொல்லுவாங்க, கொஞ்சம் ஊழியம் செய்யறவங்க சொல்லுவாங்க, கிருபாசனம் இருக்கிறதா தேவ சந்நிதி. ஆனா தேவ சந்நிதி என்றால் எதை குறிக்கிறது? அந்த வசனம் அப்போஸ்தலர் 10:31 ரொம்ப அழகாய் சொல்லுவது, உன் தர்மங்கள் தேவ சந்நிதி நினைத்தருளப்பட்டது. தேவ சந்நிதின்னு சொன்னாக்கா, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய், ஜெபிக்கிற இடத்துல போய், அல்லது ஜெப வீட்டில போய், அல்லது முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஜெப ரூமுக்குள்ள போய் நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாலே அங்க என்ன வரணும்னா, நினைத்தருளுகிற ஒரு சிந்தை, நினைத்தருளுகிற எண்ணம் வரணும். என்ன நினைக்கணும், அந்த இடத்துல போயிட்டாக்கா நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ அவர்களை குறித்த நினைவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். எனக்கு தங்கம் வாங்கணும், எனக்கு சுதரம் ஒரு பீரோ வாங்கணும், எனக்கு நல்ல செருப்பு வாங்கணும், ஐயோ அங்க ஃபீஸ் கட்டணும், இங்க பணம் கட்டணும், இந்த லோன் அடைக்கணும், அந்த கடன் அடைக்கணும், இதெல்லாம் நினைச்சு 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 அவைகளை சொல்லுகிற இடம் தேவ சந்நிதி கிடையாது. தேவ சந்நிதி என்பது நீங்கள் போன உடனே உங்க ரத்த சம்பந்தமான, உறவு சம்பந்தமான, உங்களால் தொடப்பட்ட, உங்களால் அறியப்பட்ட நண்பர்கள், சத்துருக்கள், மனிதர்கள், விசுவாசிகள் யார் யார் உண்டோ அவர்களெல்லாம் நினைக்கணும். அவர்களை நினைத்தால்தான் அதுக்கு பெயர் தேவ சந்நிதி. இங்க யோசிச்சு பாருங்க, கொர்நேலியுவின் காலத்துல ஒரு தேவ சந்நிதி இருக்கு. அந்த சந்நிதியில கர்த்தர் தூதன் இருக்கான். அவன் என்ன நினைச்சிருக்கணும்? தன்னுடைய கூட இருக்கிற மிகாவேல் தூதனை நினைச்சிருக்கணும், காபிரியல் தூதனை நினைச்சிருக்கணும், இல்லாட்டி சாவாசி பண்ணுகிற தூதனை நினைச்சிருக்கணும், இல்லாட்டி பிதாவை நினைச்சிருக்கணும், இயேசுவை நினைச்சிருக்கணும். இதெல்லாம் அவன் நினைக்கல. அவன் அந்த சந்நிதி போடணும் யாரு நினைக்கிறான் பாருங்க, கொர்நேலியுவை நினைக்கிறான். பைபிள் சொல்லுது நினைத்தருளப்பட்டது. தூதன் இருக்கிறது பரலோகத்துல, கொர்நேலியு இருக்கிறது பூமியில. பரலோகத்தில் இருக்கிற தேவ சந்நிதியில் இருக்கும் போதே பூமியில் இருக்கிற கொர்நேலியுவை குறித்த நினைவு அந்த தூதனுக்கு வந்துருச்சு. அதனாலதான் இந்த தூதன் வந்து கொர்நேலியுக்கு ஊழியம் செய்ய முடிஞ்சு. அதனாலதான் கொர்நேலியு மூலமா புறஜாதிக ஜனங்கள் தொடப்பட்டாங்க. அப்போ அந்த அப்பத்துல இரண்டாவது அப்பம் என்னன்னாக்கா தேவ சந்நிதி என்கிற அப்பம். இந்த தேவ சந்நிதி என்பது நமக்காகவும் நம்முடைய காரியங்களுக்காகவும் ஜெபிப்பது மட்டும் கிடையாது. அந்த தேவ சந்நிதியில் இருந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை நினைத்தருள வேண்டும், மனம் திரும்பாதவர்களை நினைத்தருள வேண்டும். நம்ம குடும்பத்துல யார் யார் ஞானஸ்நானம் எடுக்கலையோ அவங்களை நினைத்தருள வேண்டும். நம்ம வீட்டாரில் யார் யார் இன்னும் சபைக்கு வரலையோ அவங்களை நினைத்தருளும். இதுதான் தேவ சந்நிதி. ஆனா இன்றைக்கு அதை விட்டுட்டு சில தேவ சந்நிதியை அலங்கரிக்கிறாங்க, அழகுபடுத்துறாங்க, பூமாலை போடுகிறாங்க, தொட்டி வைக்கிறாங்க, கலர் லைட் போடுறாங்க, நல்ல வெளிச்சம் காட்டுறாங்க, அப்புறம் ஆடம்பரம் பண்றாங்க, ஸ்டென்ட் அடிக்கிறாங்க, வாசனையை தடவுறாங்க. இதெல்லாம் தேவனுடைய சந்நிதியை பிரியப்படுத்தவே பிரியப்படுத்தாது. அப்ப தேவனுடைய சந்நிதியை பிரியப்படுத்தக்கூடியது எது தெரியுமா? சாலமோன் பண்ணினார் பாருங்க, ஒரு பெரிய ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, அப்ப சாலமோன் ஜெபிக்கும் போது தன்னுடைய பிரதானிகளையும் பிரபுக்களையும் மந்திரிமார்களை சொல்லி ஜெபிச்சிருக்கலாம். ஆனா அந்த அவ்வளோ பெரிய மனுஷன் ராஜாவா இருந்தோம் ஆலய பிரதிஷ்டையில ஜெபம் பண்ணும் போது தேவ சந்நிதியிலிருந்து என்ன சொல்ல தெரியுமா? யாராவது ஒரு வழிப்போக்கன் இந்த பக்கம் போகும்போது இங்க இருந்து உம்மை நோக்கி வேண்டினால் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கேட்டவைகளுமா இருக்கட்டும். பாருங்க, வழிப்போக்கனுக்காக ஜெபிக்கிறார்.
அப்புறம் ஒருவன் காயப்பட்டவனாய் வந்திருந்தா அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீனாக. இப்படி வழிபோக்கனுக்காகவும் காயப்பட்டவனுக்காகவும் போகிற வருவனுக்காகவும் ராஜாவே ஜெபித்தார். இதுதான் ஜெபத்தின் ஒரு முன்மாதிரி. இதுதான் தேவ சந்நிதியின் உண்மையான அடையாளம். இதுக்கு பேர் தான் 2வது அப்பம். இப்போ யோசிச்சீங்க பாருங்க. நீங்க யோசிக்கிறத விட ஒரு காரியத்தை நான் கொஞ்சம் ஒரு படி மேல போய் கேட்கிறேன். உண்மை உள்ளவர்கள் ஒத்துக்கொள்ளணும். உங்க நெஞ்சில கைய வச்சு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நான் இன்னைக்கும் தேவ சந்நிதிக்கு போனா முதலாவது ஒரு 15 நிமிஷம் மற்றவர்களுக்காகத்தான் ஜெபிக்கிறேன். நான் எனக்காக என் வீட்டாருக்காக யாருக்கும் ஜெபிக்கிறது கிடையாது, ஸ்தோத்திரிக்கிறது கிடையாது. முதலாவது புறஜாதியாருக்காகவும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் வழிபோக்கர்களுக்காகவும் துன்பத்தில் துயரத்தில் பாடுகளில் இருக்கிறவர்களுக்காகவும் மனம் திரும்பாதவர்கள் தான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா நிறைய பேர் வாழ்க்கையில இந்த தேவ சந்நிதியின் அப்பமாக பலரால் இருக்க முடியல. அப்ப இந்த தேவ சந்நிதியின் அப்பம் யாருனாக்க சாலமோன் ராஜா. அவர்தான் மற்றவர்களுக்காக நினைத்தருளுகிறார். கொர்நேலியுவை எப்படி தூதன் நினைத்தருளினாரோ இந்த அருமையான மனுஷன் மற்றவர்கள் நினைத்தருளுகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், அருமையான விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, எல்லாரையும் கொஞ்சம் நினைத்தருளுங்க, மற்றவர்களை நினைத்தருளுங்க. ஓ சோதரோ, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க பழகுங்க, ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக் கொள்ளுங்க, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுங்க. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஓ அப்ப முதல் அப்பம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவே, அது உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்கிற அப்பம். 2வது அப்பம், ஓ கர்த்தர் நல்ல தேவ சந்நிதியில் நினைத்தருளப்படுகிற அப்பம். 3வதாக இந்த சோத்திரம் அப்பமும் திராட்சரசமும் என்கிற தேவ செய்தியிலே 3வதாக இன்னொரு அப்பத்தை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 44 அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 44:15. மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான், ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். இப்போ அப்பத்துல 3வது ஒரு அப்பம் இருக்கு. இது என்ன அப்பம்னாக்கா தெய்வம் என்கிறதான ஒரு அப்பம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட அப்பங்களை கொடுத்தெல்லாம் யாரோ சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, நீங்க கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு பேரும் ஒரு அப்பம்தான், இதுவும் ஒரு தெய்வம் என்கிறார். சரி, இப்போ 3வது அப்பம் தெய்வம் என்கிறதான அப்பம். இந்த தெய்வம் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாம் வாசித்த ஏசாயா 44 அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் ஒரு மர வியாபாரி, ஒரு மர வியாபாரி, 2வது மர ஆசாரி. இந்த மர வியாபாரியும் மர ஆசாரியனுமா இருக்கிறவன் என்ன பண்றான்? காட்டுக்கு போறான், நல்ல ஒரு மரத்தை பார்க்கிறான், அந்த மரத்தை வெட்டுறான், கிளையெல்லாம் ஒதுக்குறான், குச்சி எல்லாம் தள்ளுறான், வீட்டுக்கு கொண்டு வர்றான், அது நல்ல பிளக்குறான், அது நல்ல சதுரம் சமன்படுத்துறான், அதுல அழகா ஒளிய வச்சு சுத்தியில வச்சு ஒரு உருவத்தை செய்யறான். அந்த உருவத்தை கொண்டு போய் ஒருத்தனை காசுக்கு விற்கிறான். வித்துட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவன் எந்த மரத்துல ஒளியும் சுத்தியில வச்சு வெட்டி வெட்டி கொத்தி கொத்தி அவசரத்து தெய்வத்தை செஞ்சானோ அதுல மிச்சம் இருக்கிற விறகை எடுத்து அடுப்பை எரிச்சு அதுல சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு நான் சூடானேன், நான் சூடானேன், நல்ல சூடா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறான் என்று நான் சொல்லல. எரேமியா 10ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு.
அப்போ அவன் உண்டு பண்ணினது எது? ஒரு தெய்வம். அந்த அவன் உண்டு பண்ணும் போது அந்த தெய்வம் எங்க இருக்குன்னா அவன் காலுக்கு கீழே இருக்கு. ஏன்னா காலுக்கு கீழே வச்சுதான் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அதை வெட்டுறான், உடைக்கிறான், கொத்துறான், பழக்கிறான், அழகுபடுத்துறான். இப்ப அதை எல்லாம் செஞ்சு முடிச்சு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து தெய்வம் கிடையாது, தெய்வத்தை போல ஆக்கின உடனே அது நேரா எங்க போகுது? ஓ சுத்திரம், அந்த அந்த சுத்திரம் உள் அறைக்கு போகுது. சுத்திரம் அந்த கருவறைக்கு போகுது. அந்த கருவறை என்பது தாயின் வயிற்றுதான் கருவறைம்பாங்க. ஆனா இங்க தெய்வத்தை வைக்கிற இடமும் கருவறைன்றாங்க. ஏன்னா அந்த கருவறையில இருந்தா பக்தர்களுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் பதில் கிடைக்குது. அந்த கருவறையில இருந்தா பக்தர்களுடைய விண்ணப்பங்களுக்கு உத்தரவு சாமி அருள்வது என்பதற்காக அங்கிருந்து எல்லாம் பிறக்கிறதுனால அது கருவறைன்னு பேர் வச்சான். இப்போ இந்த உருவம் எங்க போயிருச்சு? கருவறைக்கு போயிடுச்சு. இப்போ மூணாவது அப்பம் தெய்வம் என்கிற அப்பம். இப்ப கவனிக்கணும், இந்த மரத்தை வெட்டி செய்கிற அந்த தெய்வத்தை குறித்து நான் சொல்லுவதை விட இந்த தெய்வத்திலேயே இன்னொரு தெய்வமும் உண்டு. அது என்ன தெய்வம்? எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 10:10. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அல்லேலூயா. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. இப்போ இந்த அப்பத்துல முதலாவது பார்த்த அப்பம் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்கிற அப்பம். இரண்டாவதாக நாம் பார்த்த அப்பம் ஓ தேவனுடைய சந்நிதி என்கிறதான அப்பம். இப்ப மூன்றாவது அப்பம் தெய்வம் என்கிற அப்பம். இந்த தெய்வத்துக்கு பேரை பாருங்க. முதலாவது அவருக்கு கர்த்தர் என்கிற பெயர், இரண்டாவது மெய்யானவர் என்கிற பெயர், மூன்றாவது தெய்வம் என்கிற பெயர், நான்காவது ஜீவனுள்ளவர் என்கிற பெயர், ஐந்தாவது தேவன் என்கிற பெயர், ஆறாவது நித்தியம் என்கிற பெயர், ஏழாவது ராஜா என்கிற பெயர். நீங்க பைபிள திறந்து எரேமியா 10:10 வாசித்தா இந்த 7 பேர் அங்க இருக்குது. திரும்ப சொல்றேன், நம்முடைய தெய்வத்துக்கு என்ன பேர் பாருங்க. முதலாவது கர்த்தர் என்கிற பெயர், இரண்டாவது மெய்யானவர் என்கிற பெயர், மூன்றாவது தெய்வம் என்கிற பெயர், நாலாவது ஜீவனுள்ளவர் என்கிற பெயர், ஐந்தாவது தேவன் என்கிற பெயர், ஆறாவது நித்தியமானவர் என்கிற பெயர், ஏழாவது ராஜா என்கிற பெயர். இப்போ மூணாவது அப்பம் தெய்வ அப்பம். இந்த தெய்வ அப்பம் எதை குறிக்கிறது தெரியுமா? ஓ இதுக்கு அழகான ஒரு இரண்டாவது பேருக்கு என்ன பேர்னாக்கா மெய்யான தெய்வம். பூமியில தெய்வம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. தெய்வங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கல. சரித்திரங்கள் சொல்லுது, இதிகாசங்கள் சொல்லுது, புராணங்கள் சொல்லுது, கம்பராமாயணம் சொல்லுது, மகாபாரதம் சொல்லுது, சுத்திரம் ஆத்திச்சுவடி சொல்லுது, திருக்குறள் சொல்லுது, எல்லாமே தெய்வத்தை குறித்து சொல்லுது. அவை எல்லாம் சொல்லுவது எல்லாமே தெய்வத்தை குறித்து. ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறதோ மெய்யான தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த மெய்யான தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த மெய்யான தெய்வத்தை தான் நாம் தொழுது கொள்ளுகிறோம். இந்த மெய்யான தெய்வத்தை தான் ஓசத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மெய்யான தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொன்னால், ஓ அதை போல் அவரை போல இன்னொரு மகிமையுள்ள ஒருவரை பார்க்கவே முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தெய்வமும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம்
15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். 2 நாளாக 15:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. மெய்யான தேவன் இல்லை. இந்த மெய்யான தேவன் இல்லாததுனால அங்க என்ன இல்லாம போயிருச்சு? அதே வசனம் சொல்லுது, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இங்கு நான் ஒரு சத்தியத்தை சொல்லிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. என்னன்னாக்கா, இன்னைக்கு ஊழியங்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறது, நிறைய ஊழியம் இருக்கு. ஆனால் அது உண்மை என்னன்னா, இந்த 2 நாளாகவும் 15:3 சொல்றபடி அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை என்ற வார்த்தையின்படி பல ஊழியத்துல இன்றைக்கு தேவன் மெய்யான தேவன் இல்லை. சரி, ஒரு ஊழியத்துல மெய்யான தேவன் என்கிற அப்பம் இருக்கிறது இல்ல, அந்த ஊழியத்துல மெய்யான தெய்வம் என்கிற அப்பம் இல்லை, இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொண்டதுன்னா, ஒரு ஊழியத்துல, ஒரு சபையில, ஒரு பகுதி நேர, ஒரு முழு நேர, ஒரு இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி எதுவானாலும் அந்த ஊழியத்துல கர்த்தர் இருந்தா 2 அடையாளங்கள் அங்கு இருக்கும். என்ன அடையாளம்? அந்த 2 நாளாகவும் 15:3 சொல்லுது, ஒன்று, நல்ல உபதேசம் பண்ணுகிற ஆசாரியர்கள் இருப்பாங்க. அவங்க மெம்பருக்கு பயப்பட மாட்டாங்க, கமிட்டிக்கு பயப்பட மாட்டாங்க, ஆட்களுக்கு பயப்பட மாட்டாங்க, உதவி செய்கிறவர்கள் செய்யாத பயப்பட மாட்டாங்க. அவங்க வேலையை கரெக்டா பைபிள்ல நல்லா டீச் பண்றது, சரியா உபதேசம் பண்றது, வாழ்க்கையின் நடைமுறையை கற்றுக் கொடுக்கிறது, இது இருக்கும். 2வது, ஒரு ஊழியத்துல ஒரு ஊழியக்காரரோட, ஒரு விசுவாசியோட, தேவப்பிள்ளையோட மெய்யான தேவன் இருக்கிறார் என்பதற்கு 2வது அடையாளம் என்னன்னா, வேதம் சொல்லுது, அங்க வேதம் இருக்கும். வேதம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லா விதத்திலும் வசனத்தை முக்கியத்துவப்படுத்துவாங்க. தன்னுடைய போட்டோவை, தன்னுடைய படத்தை, தன்னுடைய பெயரை, தன்னுடைய பட்டத்தை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய அழக வஸ்திரங்களை, தன்னுடைய நகைகளை, அவைகளை முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. என்ன கூட்டம் நடந்தாலும், என்ன ஊழியம் நடந்தாலும், எது சம்பவித்தாலும் அங்க வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுதான் அந்த மெய்யான தெய்வம் என்கிறதான 3வது அப்பம் இருக்கிற இடம். இப்ப 3வது அப்பம் எதை குறிக்கிறது? முதல் அப்பம் அது ஆசாரியனை குறிக்கிறது. 2வது அப்பம் அது தேவ சந்நிதியில் நினைத்தருளப்படுகிற அற்புதமான ஜெபத்தை குறிக்கிறது. 3வது அப்பமோ அது நல்ல வேதத்தை குறிக்கிறது. கொஞ்சம் யோசிங்க, உங்க வாயை திறந்தா நல்ல வசனமா வருதா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நிறைய வசனங்கள் இருக்குதா? உங்க வீட்டுல பரிசுத்த வேதாகமோ வைக்கப்பட வேண்டிய இடத்துல வைக்கப்பட்டிருக்குதா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. அப்போ மெய்யான தேவன் இருக்கிற குடும்பமும் சரி, மெய்யான தேவன் இருக்கிற சபையும் சரி, மெய்யான தேவன் இருக்கிற ஊழியமும் சரி, அங்கே உபதேசிக்கிற ஆசாரியர்கள் இருப்பார்கள். அங்கே பரிசுத்த வேதாகமம் தலை நிமிர்ந்து நிற்கும். இதுதான் இந்த 3வது மெய்யான 3வது தெய்வம் என்கிற அப்பம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தெய்வம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தெய்வீகமானவர் என்றார். தெய்வீகமானவர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை கை கொள்ளுகிற, அவரை பின்பற்றுகிற எல்லாரும் தெய்வீகமானவர்களா இருக்கணும். அவங்கள பார்த்தாலே இவர் ஒரு தேவ மனுஷன், அவங்கள கண்டாலே இவள் ஒரு தேவ மனுஷி. ஐயோ, வாயை திறந்தா இவங்க தேவனை குறித்து தவற வேற பேச மாட்டாங்க, ஏன்னா எப்பயுமே தெய்வீகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லுவது தான் ஒரு சாட்சி. தெய்வம் என்றால் தெய்வீகமானவர். அந்த தெய்வீகமானவர் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் தெய்வீகமானதாய், தெய்வத்தை வெளிப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் தெய்வம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தெய்வம் அல்லாதவர் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வம் அல்லாதவர்கள் பலர் உண்டு. ஆனால் தங்களை தெய்வமாய் காண்பித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அவர்கள் விட்டு தூரமாய் விலகி இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார்.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ சொத்ரோம் சொத்ரோம் சொத்ரோம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 5:7. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகள் என்னை விட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். அல்லேலூயா. தெய்வம் அல்லாதவைகள். சில இடத்துல தெய்வமே இல்லை, ஆனா அங்க போய் பொருத்தனம் பண்றாங்க, அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அங்க போய் தலையாட்டிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் என்ன ஆகுது? வீடே இருண்டு போகுது, வாழ்க்கையை வெளிச்சம் இல்லாம போகுது. ஓ சோத்திரம். ஆனா ஏன் இருள் வந்ததுன்னு யோசிக்கிறது இல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற 3வது அப்பம் தெய்வம் என்கிற அப்பம். மரத்தை வெட்டி உளியினால் செதுக்கின தெய்வம் அல்ல. ஓ எரேமியா 10:10 சொல்லுகிறபடி கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ராஜா. அந்த ராஜா என்கிற தெய்வம் தான் 3வது அப்பம். நம்ம வாழ்க்கையில இந்த தெய்வ சுபாவம் இருக்குதா? தெய்வீக குணம் இருக்குதா? தெய்வீக தன்மை இருக்குதா? உங்க சாயல் தெய்வீகம் படைக்கப்பட்ட படைப்பா இருக்குதா பாருங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. இன்றைக்கு தேவ செய்தி அப்பமும் திராட்சரசமும். இதுல அப்பத்தில் 3 அப்பத்தை குறித்து வித்தியாசமான பரிசுத்தமான 3 அப்பத்தை பார்த்து இப்ப 2வது பகுதிக்குள் சொல்லுவோம். இந்த 2வது பகுதியிலே அந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறபடி திராட்சை ரசமும் என்று சொல்லப்பட்டது. திராட்சை ரசமும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த திராட்சை ரசம் என்று சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னபடி திராட்சை பழத்தை பறிச்சு பிழிகிறது ஒரு திராட்சை ரசம். ஓ கானாவூரில் காணப்பட்ட அற்புதம் ஒரு திராட்சை ரசம் என்று பலவிதமான சொல்றோம். 1-2 காரியத்தை மட்டுமே நாம் திராட்சை ரசமா நினைக்கிறோம். ஆனா இந்த திராட்சை ரசம் என்பதற்கு பரிசுத்தமான சில பெயர்களுக்கு பரிசுத்தமான திராட்சை ரசமும் இருக்கு. முதலாவதாக வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 1:15. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அல்லேலூயா. திராட்சரசத்திலேயே ஒரு பரிசுத்தமான திராட்சரசம் எதுன்னா இந்த லூக்கா 1:15 சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி என்கிறதானே ஓ சுத்திர அந்த திராட்சரசம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பரிசுத்த ஆவி என்கிற அந்த திராட்சரசம் உங்க வாழ்க்கையில இருக்குதா என்பதை கொஞ்சம் கவனிங்க. ஓ கர்த்தர் நல்லவே. இன்னைக்கு பரிசுத்த ஆவி என்பது எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனா அந்த வசனம் சொல்லு லூக்கா 1:15 பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இந்த அனுபவம் இருக்குதா? கர்த்தர் நல்லவே. பரிசுத்தாவியில் இருப்பது வேறு, பரிசுத்தாவியினால் நிரம்பி இருப்பது வேறு. இங்கு நிரப்பப்படுகிற அனுபவத்தை குறித்துதான் வேதம் கேள்வி கேட்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற காலங்கள் என்பது நிறைய பேருடைய வாழ்க்கையில காணல் நீராகவே மாறி போய்விட்டது. ஓ சோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் இல்லாமல் போய்விட்டது. பரிசுத்த ஆவி நிரப்புகிற வரைக்கும் காத்திருக்கிற அனுபவம் இல்லாம போயிடுச்சு. இப்ப கவனிங்க. திராட்சரசத்துல முதல் திராட்சரசம் பரிசுத்த ஆவி என்கிற திராட்சரசம். இது ஒரு பரிசுத்தமான திராட்சரசம். இந்த பரிசுத்த ஆவி என்கிற திராட்சரசம் உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? ரொம்ப சிம்பிள். நமக்குள் அந்த பரிசுத்த ஆவி என்கிற திராட்சரசம் இருக்குதா இல்லையா என்று கண்டுபிடிக்க என்ன வழி தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். இங்க ஒரு காரியத்தை சொல்லும்படி ஆவியில் ஏவப்படுறேன். ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறதை போல நான் ஜெபத்தோடு ஜீவனை கொடுத்து பயத்தோடு போதித்துக் கொண்டேன். ஆனா சிலரோ அந்த தெய்வ பயமே இல்லாம சவுல் காதுகளிலும் ஆடு மாடுகளின் சத்தம் கேட்டதை போல இன்னைக்கு பலருக்கு இந்த சத்தமே ஏதோ சத்தம் போல கேட்டுட்டு. இது தேவன் கவனிக்கிறார். கவனமா இருக்கணும் தேவ சமூகத்துல. மற்ற காரியங்கள் அப்புறம் பாருங்க. இப்ப முதலாவது தேவ சமூகத்தில் இருங்க. இது ஆவியானவர் அசைவாடுகிற நேரம். இது கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த திராட்சரசத்துல பரிசுத்த ஆவியின் திராட்சரசம். ஒருவன் பரிசுத்தாவியில் நிறைந்த திராட்சரசம் உடையவனா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கிற சகோதரி, வேதத்தை பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே போய் பிரசங்கிக்கிற ஊழியக்காரரே, உங்களுக்குள் பரிசுத்த ஆவி என்கிற திராட்சரசம் இருக்கிறது எப்படி தெரியும்னா, நீங்க தேவ வசனத்தை பேசுவீங்க. அந்த தேவ வசனத்தை தைரியமா பேசுவீங்க. ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசவே மாட்டீங்க. உங்களால் பேச முடியாது. முகதாட்சண்யம் பார்த்து அதற்காக சத்தியத்தை மாற்ற மாட்டீர்கள். ஆவியானவரை விட மாட்டார். அப்போ திராட்சரசம் என்கிற பரிசுத்தாவியான வந்துட்டாக்கா, ஒன்று வசனம் உங்க வாயை நிரப்பிடும், உள்ளத்தை நிரப்பிடும். இரண்டாவது, அந்த வசனமும் பரிசுத்த ஆவியும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான தைரியம் வந்துடும். யாருக்கும் பயப்படுவதில்லை. எந்த அகிரிப்பா ராஜா வர்றாரா அங்கேயும் பேசுவீங்க. ஏரோது ராஜாவுக்கு முன்னாடியா அங்கேயும் பேசுவீங்க. அர்க்கெலை ராஜாவுக்கு முன்னாடியா அங்கேயும் பேசுவீங்க. பெனாதாத் ராஜாவுக்கு முன்னாடியா அங்கேயும் பேசுவீங்க. இப்படி எங்கேயும் பேச முடியும். இது எப்படி வருதுன்னா, இதுதான் அந்த திராட்சரசத்தில் பரிசுத்த ஆவி என்ன திராட்சரசம். அது அவர்களுக்கும் நல்ல தைரியத்தை கொடுக்கும். இந்த வசனத்தை பைபிள்ல ரொம்ப தைரியமா பேசுனது யாருனாக்கா, பழைய ஏற்பாட்டில தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய் வசனத்தை பேசணும். புதிய ஏற்பாட்டு காலத்துல தைரியமா வசனத்தை பேசுனது யாருன்னா, யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் தான் ராஜாவுக்கு முன்பாக தைரியமா தீர்க்க தரிசனம் சொல்லி வசனத்தை பேசினார். அப்போ இந்த திராட்சரசம் என்கிற பரிசுத்த ஆவியில் நிரம்புகிற அனுபவம் வந்துருச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்குள் வசனத்தை குறித்து சத்தியத்தை குறித்து ஒரு தைரியம் வந்துடும். நீங்க நல்ல அந்த யோவான் ஸ்நானகனை போல பேசிடுவீங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல தைரியமா பேச பயப்படவே மாட்டீங்க. எனக்கு ஆசை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் யாவர் மீதும் இந்த ராத்திரி வேளையில இந்த தைரியத்தின் ஆவி வரணும். இந்த தைரியத்தின் அபிஷேகம் உங்களை நிரப்பணும். நீங்க திராட்சரசம் என்னும் பரிசுத்தாவில் நிரம்ப வேண்டும் என்பது என்னுடைய இருதயத்தின் ஏக்கமும் வாஞ்சையுமா இருக்குது. கர்த்தர் நல்லவே. நான் உங்களுக்கு 19 சொல்லிட்டு போயிடலாம். கவலைப்படாதீங்க. இதோ ஒரு ஆவி வருகிறது, அந்த ஆவி உங்களை நிரப்புகிறது. நீங்க பரிசுத்தாவில் நிரப்புறீங்க, அந்த திராட்சரசம் உங்களை நிரப்புதுன்னு சொல்லி ஏதோ நான் சொல்லிட்டு போகலாம். ஆனா நான் மாம்சத்தில் பேச விரும்பவில்லை. என் தாகத்தையும் ஏக்கத்தையும் சொல்றேன். நீங்க இந்த லூக்கா 1:15 படி பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தான்.
ஓ, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருப்பான். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த மாதிரி பரிசுத்தாவியாகிய திராட்சரசத்துல நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றணும். அதுதான் என் வாஞ்சை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த திராட்சரசத்துல இரண்டாவது ஒரு திராட்சரசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வித்தியாசமான ஒரு பரிசுத்தமான திராட்சரசம். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நெகேமியா 5:15 வாசிக்கிறேன். எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. அல்லேலூயா. இங்கு இரண்டாவது ஒரு திராட்சரசத்தை பார்க்கிறோம். நெகேமியா சொல்லுகிறார், நானோ தேவனுக்கு பயந்ததினால். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. இங்க ஒரு திராட்சரசத்தை பார்க்கிறோம். இந்த திராட்சரசத்துக்கு பேர் லஞ்சம் என்கிற திராட்சரசம், கைமாறு என்கிற திராட்சரசம், கையூட்டு என்கிறதான திராட்சரசம், லஞ்சம் என்கிற திராட்சரசம், கைமாறு என்கிற திராட்சரசம், கையூட்டு என்கிற திராட்சரசம். இந்த நெகேமியாவுக்கு முன்பு இருந்த அதிபதிகள் ஜனங்களை வாதித்து லஞ்சம் வாங்கி அதுக்கேற்றபடி சலுகை செய்தார். ஆனா நெகேமியா சொல்லுகிறார், அந்த திராட்சரசத்தை சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், நான் தேவனுக்கு பயந்ததினால். அல்லேலூயா. ஒரு காலத்துல இந்த திராட்சரசம் லஞ்சத்தின் திராட்சரசம் ஆயிருந்தது. ஆனா இப்ப நெகேமியாவின் காலத்தில் அதே திராட்சரசம் எப்படி ஆயிடுச்சுன்னா அது தேவனுக்கு பயந்த திராட்சரசம் ஆயிடுச்சு. இந்த சம்பவம் எதை குறிக்குது தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் கானாவூர் கல்யாணத்தின் திராட்சரசத்தை குறிக்கும். இங்கு முதல் திராட்சரசம் எப்படி இருக்கு? நெகேமியா சூத்திரம் 5:15 அது லஞ்சத்தின் திராட்சரசமா இருக்கு. கானாவூர் கல்யாணத்துல முதல் திராட்சரசம் சாதாரணமான ருசி இல்லாதது. இங்க நெகேமியா 5:15 இரண்டாவது திராட்சரசம் எப்படி இருக்குது? அது தேவனுக்கு பயந்த திராட்சரசம் ஆயிடுச்சு. அப்ப கானாவூர்ல என்ன நடந்தது? அது ருசி உள்ளதா மாறிடுச்சு. இப்போ சாதாரணமானது ருசி உள்ளதா மாறணும்னா அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணு. இந்த நெகேமியா தேவனுக்கு பயந்ததை போல, ஓ என் அன்பு சகோதரனே, சகோதரிய, விசுவாசிய, ஊழியக்காரர்களே, ஓ கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் வந்துருச்சுனாக்கா தேவன் உங்களையும் இந்த தேவனுக்கு பயந்த திராட்சரசமா மாத்திடுவார். இங்க ஆச்சரியத்தை பாருங்களேன். நெகேமியா 5:15 அங்கு கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். அங்க இருந்து அதிபதி என்ன பண்றாங்க? அப்பத்தை வாங்குறாங்க, திராட்சரசத்தை வாங்குறாங்க, சேக்கல் வாங்குறாங்க, வெள்ளிய வாங்கினாங்க. இவ்வளோத்தையும் வாங்கிட்டு அவங்களால அங்க ஒரு அலங்கத்தை கட்ட முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா நெகேமியா தேவனுக்கு பயந்ததுனால அப்பத்தையும் வாங்கல, திராட்சரசம் வாங்கல, சேக்கலையும் வாங்கல, வெள்ளியும் வாங்கல. ஆனா அலங்கத்தை கட்டினாரு, சுவர்களை எழுப்பினாரு, கட்டடத்தை கட்டினாரு, எருசலேமையே கட்டி முடிச்சிட்டாரு. நிறைய வாங்கினவனால் ஒண்ணும் செய்ய முடியல, தேவனுக்கு பயந்த மனுஷனால் எல்லாம் செய்ய முடியும். இப்ப தெரிந்து கொள்ளுங்க, நீங்க அரசு ஊழியரா, அரசாங்க பணியாளரா, மத்திய அரசு வேலைக்காரர்களா, மாநில அரசு வேலைக்காரர்களா, அல்லது அதிகாரத்துல இருந்தா அவன்கிட்ட வாங்கலாம், இவன்கிட்ட வாங்கலாம், இப்படி வாங்கலாம், அப்படி வாங்கலாம், ஜிபே மூலம் வாங்கலாம், போன்பே மூலம் வாங்கலாம், டிரைவர் மூலமா வாங்கலாம், அசிஸ்டன்ட் மூலமா வாங்கலாம், தேர்ட் பர்சன் மூலமா வாங்கலாம் சொல்லி நீங்க சுத்தி 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 எவ்வளவு அண்டர் கிரவுண்ட்ல எவ்வளவு சீக்கிரட்டை எவ்வளவு வாங்கினாலும் சரி, சத்தியத்தை சத்தியமா சொல்றேன், உங்களால ஒரே ஒரு சின்ன அலங்கத்தை கூட கட்டவே முடியாது. ஆனால் நீங்க சோத்திரம் இரண்டாவது திராட்சரசமாகிய தேவனுக்கு பயந்த நெகேமியா என்கிற திராட்சரசம் மாறிட்டீங்கன்னா
உங்களுக்கு மளிகை காடைக்காரர்கள் வருவார்கள், மீன் வாசல்காரர்கள் வருவார்கள், குப்பை மேட்டுக்காரர்கள் வருவார்கள், பட்டணத்தின் பிரதானிகள் வருவார்கள். ராஜாவின் கண்களில் தயை கிடைக்கும். நீங்க ஆலங்கத்தையும் கட்டுவீங்க, சுவற்றையும் கட்டுவீங்க, மதிலையும் கட்டுவீங்க, கட்டடத்தையும் கட்டுவீங்க, எருசலேமையே கட்டி விடுவீர்கள். இவங்க இரண்டாவது திராட்சரசம் தேவனுக்கு பயந்த திராட்சரசம். அது அலங்கத்தை கட்டுகிறது. ஊழியக்காரனாக நான் சொல்றேன், தேவையில்லாத பொய் சொல்லி பணத்தை பறிக்க பார்க்காது. ஊழியம் செய்யும் போதோ கர்த்தருடைய காரியத்தை சொல்லும் போதோ வஞ்சகமானதை சொல்லி மற்றவர்கள்ட்ட இருக்கிறத பறிக்கணும்னு யோசிக்காதீங்க. அது ஒரு நாள் லபியாது. அது வந்தாலும் ஊழியத்துக்கோ, குடும்பத்துக்கோ, வியாபாரத்துக்கோ, தொழிலுக்கோ, விசுவாசிக்கோ ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. ஆனா இந்த நெகேமியாவை போல நானோ தேவனுக்கு பயந்ததினால், தேவனுக்கு பயந்து வர்றதை மட்டும் கரெக்டா செய்து பாருங்க. உங்களை நல்ல ருசியுள்ள திராட்சரசம், தேவனுக்கு பயந்த திராட்சரசமா கர்த்தர் மாற்றி விடுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக ஒரே ஒரு திராட்சரசத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு பரிசுத்த திராட்சரசத்தை சொல்லி காண்பிக்கிறேன் பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 25 அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 25:6 வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். அல்லேலூயா. இங்கு மூன்றாவது திராட்சரசத்தை பார்க்கிறோம். இதற்கு பெயர் ஏசாயா 25:6 சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் என்கிற திராட்சரசம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. முதலாவது பார்த்தோம் பரிசுத்த ஆவி என்னும் திராட்சரசம், இரண்டாவது பார்த்தோம் தேவனுக்கு பயந்த திராட்சரசம், மூன்றாவதாக அந்த வசனம் சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்கிறதான அருமையான திராட்சரசம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அருமையான சத்தியத்தை சோத்ரோ இப்படிப்பட்ட சத்திய வியாக்கியானங்களை கேட்டிருக்கிறீர்களோ என்று நான் அறியேன். ஆனால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மகிமையின் தேவனாகிய கர்த்தர் இந்த அருமையான ராத்திரி வேளையிலே சேனைகளின் கர்த்தரே உங்களுக்கு அவர் திராட்சரசமாய் வர விரும்புகிறார். அவர் திராட்சரசமாய் உங்களுக்குள் இறங்க விரும்புகிறார். அவர் திராட்சரசமாய் உங்களை நிரப்ப விரும்புகிறார். அந்த திராட்சரசத்தினால் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன? அந்த சேனைகளின் கர்த்தர் என்பது எதை குறிக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சேனைகளின் கர்த்தரை குறித்து. ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோதரோம் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். மல்கியா 3:17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறதை போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்ப இந்த திராட்சரசத்தை ஆண்டவர் யாருடைய திராட்சரசமா மாற்றிட்டார்? அவருடைய திராட்சரசமாய் மாற்றிவிட்டார். அதுதான் சேனைகளின் கர்த்தர் என்னும் திராட்சரசம். இந்த ராத்திரி வேளையிலே இந்த செய்தியை கேட்கிறவங்க வாழ்க்கையிலே இந்த மல்கியா 3:17 படி அவர் உங்களை தன்னுடையவராய் சேர்த்துக் கொள்ளுவாராக, தன்னுடையவராய் அழைத்துக் கொள்ளுவாராக,
தன்னுடையவராய் அணைத்துக் கொள்ளுவாராக. அவருடைய குமாரனும் குமாரத்தியுமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. மூன்றாவது திராட்சரசம் சேனைகளின் கர்த்தர் என்னும் திராட்சரசம். இந்த சேனைகளின் கர்த்தர் என்றாலே அவர் தனி கர்த்தத்துவம் உள்ளவர் அல்ல. அவர் வந்தாலே ஒரு சேனையோடு வருவார். அவருக்கு என்ன மாதிரி சேனை உண்டு? வானத்துல பரலோகத்திலே தூதர்களின் சேனை உண்டு, வானத்திலே வான மண்டலங்களின் சேனை உண்டு, பூமியிலே பணிவிடை ஆவிகளின் சேனை உண்டு. இப்படி பலதரப்பட்ட சேனைகள் அவற்றிற்கு. பரலோகத்திலே தூதர்களுடைய சேனைகள் உண்டு, வானத்திலே வான மண்டலங்களின் சேனைகளுக்கு, பூமியிலே பணிவிடை ஆவிகளின் சேனைகளுக்கு, இன்னும் எண்ணிறைந்த சேனைகள் அவர்கிட்ட. அப்ப அவர் வந்தாலே இத்தனை சேனையோடு தான் உங்க வருவார். இப்ப நான் சொல்றேன், உங்களால முடிஞ்சா உங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. உங்க வீடு இந்த சேனைகளால் நிரம்பி இருக்கிறது. உங்க ஊழிய ஸ்தலம் இந்த சேனைகளால் நிரம்பி இருக்கிறது. உங்க வாழ்க்கை அந்த சேனையினால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த மூணாவது திராட்சரசம் சேனைகளின் கர்த்தர் என்ன திராட்சரசம். அந்த திராட்சரசத்துக்கு ஒரு அருமையான பெயர் இருக்கிறது. அது கர்த்தர் நல்லவே, நல்ல பழமையான திராட்சரசம். அது என்னையா பழமையான திராட்சரசம்? அந்த பழமையான என்று சொன்னால் அவர் ஆதி முதல் வீற்றிருக்கிறவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த திராட்சரசம் ரொம்ப பழமையான, ஆதி முதல் வீற்றிருக்கிற அந்த கர்த்தரை போன்றது. இந்த அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும், இந்த வார்த்தை உங்களை நிரப்பட்டும், இந்த கிருபை உங்களை நிரப்பட்டும். நீங்கள் தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய குமாரனும் குமாரத்திகளுமாய் மாறுவீர்களாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இன்றைக்கு ஒரு ஆழ்ந்த உபதேசத்தின் சத்தியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்பமும் திராட்சரசமும். முதலாவதாக அந்த அப்பத்திலே உன்னதமான தேவனுடைய ஆசாரியர் என்கிற அப்பம், இரண்டாவது தேவனுடைய சந்நிதி என்கிற அப்பமும், மூன்றாவதாக தெய்வம் என்கிற அப்பத்தையும் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். இரண்டாவதாக திராட்சரசத்திலே, முதலாவதாக கர்த்தராலே பரிசுத்த ஆவி என்னும் திராட்சரசத்தினாலும், இரண்டாவது தேவனுக்கு பயந்த அந்த திராட்சரசமாகவும், மூன்றாவது சேனைகளின் கர்த்தர் என்கிற திராட்சரசமாகவும் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த 6 சத்தியத்தை நமக்கு விளக்கி இருக்கிறாரே. இருதயத்தினாலத்திலிருந்து எல்லாரும் கண்ணை மூடுங்க, இருக்கிற வேலைகள்லாம் நிப்பாட்டுங்க, வேற எதையும் கவனிக்காதீங்க. அதிகபட்சம் 1, 2, 3 நிமிஷங்க, சில நிமிடம் மட்டும் அப்படியே கண்களை மூடுங்க. உங்க இருதயத்தை அந்த சுத்திரம் அப்பம் நிரப்பட்டும், உங்க ஆவிய அந்த திராட்சரசம் நிரப்பட்டும். உங்க வீடு அப்பத்தினாலும், உங்க வாழ்க்கை திராட்சரசத்தினாலும் நிரம்புவதாக. அப்பம் பசியை போக்கக்கூடியது, திராட்சரசம் தாகத்தை தீர்க்கக்கூடியது. உங்க பசி எதுவாயிருக்கிறது? அந்த பசியெல்லாம் நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே போக்குவாராக. உங்க தாகம் எதுவாயிருக்கிறது? நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே அதையும் நிறைவேற்றுவாராக. இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி, கர்த்தருடைய கிருபை இறங்கி, வீடுகளுக்குள் காணப்படுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள், விழுந்து போன வல்லமைகள், லூசிபரின் ஆவிகள், சண்டை சச்சரவின் ஆவிகள், சந்தேகம் குளறுபடியின் ஆவிகள், தூக்கமில்லாத ஆவிகள், அலைக்கழிப்பின் ஆவிகள், பயந்து பயந்து சாகர ஆவிகள், துர்க்குணத்தின் ஆவிகள், சத்துரு அநியாயத்தின் வல்லமைகள், இவைகள் எல்லாமே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறுகிறது. நிறைய ஆவியை விட்டு வெளியேறுவதாக, எல்லாருடைய ஆத்துமா விட்டு வெளியேறுவதாக, வீடுகளை விட்டு வெளியேறுவதாக, பொல்லாதவைகள் அனைத்தும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வெளியேறி பலமும் கிருபையும் நிரப்புவதாக. இப்பொழுதே திராட்சரசத்தினாலே இவர்கள் ஜீவியங்களை நிரப்போ, வீடுகளை நிரப்போ, உள்ளங்களை நிரப்பும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவி என்னும் திராட்சரசம் இப்பொழுது வழிந்தோடி பாய்வதாக. கர்த்தர் நல்லவே. தேவனுக்கு பயப்படுகிற பயமாகிய
அந்த திராட்சரசம் இவர்கள் ஆத்துமாவை நிரப்புவதாக, சேனைகளின் கர்த்தர் என்கிற திராட்சரசம் அது உள்ள வெளியே எல்லா இடத்திலும் இறங்கி பாய்வதாக, இறங்கி நிரப்புவதாக. கர்த்தருடைய ஆவியானுடைய அந்த பரிசுத்தமான அப்பமோ பரிசுத்தமான திராட்சரசமோ இப்பொழுதே சொல்லட்டும் ஆண்டவரை. கரபங்கத நமக்கத்துன நையாண்டியும் கிண்டலும் ஏளனமும் நிறைந்தவர்கள் மீது கர்த்தருடைய உக்கிர கோபம் இறங்குவதாக. பயமும் நடுக்கமும் தேவனுக்கு கீழ்ப்படுதும் உள்ளவர்கள் மீது இந்த பரிசுத்த அப்பமும் பரிசுத்த திராட்சை ரசமும் வருவதாக. நீரே ஆளுகை செய்யும், நீரே ஆளுகை செய்யும். இந்த இரவு முதல் கர்த்தருடைய மகிமை இவர்களை தொடட்டும். இந்த இரவு முதல் தேவனுடைய வசனம் இவர்களை தொடட்டும். இந்த இரவு முதல் தேவனுடைய வல்லமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கடின இருதயங்கள் மாறட்டும், லகுவுள்ள இருதயங்களாய் மாற்றித்தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.